மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ரெக்கமெண்டட் புக் லிஸ்ட்னு நான் போட்டிருந்தேன். அது சில பேர் பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. அது பொய்லாம் கிடையாது, அது முற்றிலும் உண்மை. அதை நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, கவர்மெண்ட் நம்ம தமிழக அரசால் நடத்தப்படும் வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். அது என்ன வெப்சைட்னா, தமிழ்நாடு கரியர் சர்வீசஸ் .tn.gov.in. இது யாருக்கான வெப்சைட்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை. நம்மளுடைய எல்லா மாவட்டத்திலையும் இருக்கும்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு, அவங்களால் நடத்தப்படும் ஒரு வெப்சைட் தான், கவர்மெண்ட் தான். கீழே கொஞ்சம் அப்படியே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் இருக்காங்களே ஸ்டாலின் அவர்கள் ஐயா, அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கா ரைட் சைடு பாருங்கள். மார்க் டெஸ்ட் இருக்கா, அதில் பாருங்கள் தமிழ்நாடு அரசோட சின்னம் இருக்கும். சின்னம் இருக்கா? இது ப்ரைவேட்லாம் கிடையாது, இது கவர்மெண்ட்டு தான். நான் அந்த புக் லிஸ்ட் நான் எப்படி எடுத்தேன்னா, இந்த கரியர் சர்வீஸ் இருக்குல்ல, டிஎன் கரியர் சர்வீஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம லாகின் பண்ணி போகணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து இங்கே வாங்க. பாட நூல்கள் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டவுன்லோட்னு கேட்க, நான் இருக்கேன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். திரும்பவும் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணியாச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒன்ஸ் இங்கே பாருங்க. பாருங்க, இது இப்போ லைவ்ல கரண்டில் இப்போ டவுன்லோட் பண்ணது. இந்த பிடிஎஃப் வந்து ப்ரைவேட்டோ தனியாலோ வெளியிட்ட எடிட் பண்ணது கிடையாது. இது வந்து கவர்மெண்டால் நடத்தப்படும் ஒரு வெப்சைட்லேருந்து கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணதே. பாருங்கள், டிஎன்பிசி எக்ஸாம் ரெக்கமெண்டட் புக் லிஸ்ட் இருக்குது. பொதுவாக நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு 198% 6லேருந்து +2 வரைக்கும் உள்ள பள்ளி பாட புத்தகத்திலிருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. ஒரு சில கேள்விகள் வந்து அவுட் ஆஃப் புக்ஸ் வரும். அந்த அவுட் ஆஃப் புக்ஸ் என்னன்னா, தமிழை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, முனைவர் தேவிரா எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், இந்த புக்கில் இருந்து 1-2 கொஸ்டின்கள் வந்திருக்கு, வர வாய்ப்பும் இருக்கு. சரிங்களா? இப்போ 2025 குரூப் 2A மெயின்ஸ், அதுக்கு வந்து டாக்டர் கா வெங்கடேசன் எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, இந்த புத்தகத்திலிருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா? இதனால இன்னொரு என்னன்னா, நான் வெளியிட்ட வீடியோவில் வந்து டிஎன் கரியர் சர்வீஸ் வெப்சைட்னு சொல்றது பதிலாக டிஎன்பிசி ஆணையம்னு நான் தவறாக சொல்லிட்டேன். அந்த சொல்ல தவறாக சொல்லிட்டேன், அதற்கு நான் மன்னிச்சுங்க. அது கவனக்குறைவினால் சொல்லப்பட்ட சொல். பட் இருந்தாலும் நான் வெளியிட்ட பிடிஎஃப் பிரைவேட் கிடையாது. இது வந்து முழுக்க உண்மைதான், கவர்மெண்ட் வெளியிட்ட பிடிஎஃப் தான். சரிங்களா? பள்ளி பாட புத்தகத்தை நல்லா படிங்க, R2 +2 வரைக்கும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தேவிரா எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் புக்கை படிங்க. குரூப் 1 குரூப் 2க்குலாம் இந்த டாக்டர் கா வெங்கடேசன் எழுதிய புத்தகத்தை படிச்சுங்க. நான் எப்பவும் இந்த பிடிஎஃப் கொடுத்துருப்பி, அதை பார்த்துக்குங்க. நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.